மல்லி இங்கே விஜய் வர சொன்னதுக்கப்புறமா விஜய் வந்து வெண்பாக்கு என்னாச்சு அப்படின்னு மல்லிகிட்ட கேட்கும்போது இங்கே ராஜி வெண்பா எல்லாம் வந்துடுறாங்க. என்னாச்சு விஜய், உனக்கு எதுவும் அடிபட்டுச்சுன்னு சொல்லி ஃபோன் வந்துச்சு. இல்லையக்கா, வெண்பாவுக்கு தான் ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி எனக்கு ஸ்டேஷனுக்கு ஃபோன் வந்துச்சு, அதனால தான் இன்ஸ்பெக்டர் நீங்கள் அழைச்சி வந்தாங்க அப்படின்னு கேட்க இங்கே மல்லி திருதுன்னு முடிக்கிறாங்க. உடனே விஜய் கேட்குறாரு, அப்போது வெண்பாவுக்கு ஒன்றும் ஆகலைன்னா யார் ஸ்டேஷன் கால் பண்ணது அப்படின்னு கேட்க ராஜி ஒன்று, விஜய் எனக்கு கால் பண்ணது இந்த மல்லி தான்டா, மல்லி தான் கால் பண்ணி இப்படி பண்ணியிருப்பா, எனக்கு தெரியும் விஜய், இவ தான் ஏதோ திட்டம் போகிறாடா, இவளுக்கு இதே பொழப்பு தான், எப்போ பார்த்தாலும் நம்மளை கஷ்டப்படுத்தி சந்தோஷப்படுறதில்ல, இவளுக்கு அப்படி ஒரு ஈன சந்தோஷம்டா விஜய் அப்படின்னு மல்லியை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க ராஜி. இருந்தாலும் விஜய் எல்லாத்தையும் பொறுத்துக்கிட்டு கொஞ்சம் அமைதியாக இருக்கார். அந்த நேரத்தில் மல்லி, போதும் நிப்பாட்டுங்க, சும்மா நீங்கள் எப்போ பார்த்தாலும் ஏன் மேலே குறை சொல்லிட்டே இருக்காதீங்க, நீங்கள் என்ன நல்லவங்களா சொல்லுங்கள் பார்க்கலாம். விஜய் இவங்களை நம்பாதீங்க, தயவு செஞ்சு சொல்கிறேன், இவங்க உங்களுக்கு அக்காவே கிடையாது விஜய், இவங்க உங்களுக்கு பெரிய துரோகி, இவங்க உங்களுக்கு எதிரியாக இருக்காங்க. நீங்கள் கம்பெனியில் நடந்த எல்லா பிரச்சனைக்காரும் இவங்க தான் கம்பெனியில் ஒரு புது பிரச்சனையை உண்டு பண்ணியிருக்காங்க. பிரச்சனையை உண்டு பண்ணி அது மூலிமா உங்களை ஜெயிலுக்கு அனுப்பிச்சிருக்காங்க. ஜெயிலுக்கு அனுப்புறது மட்டும் இல்லை விஜய், அது மூலிமா அவங்க சொத்து எல்லாத்தையும் அவங்க பேரில் மாற்றிக்க ட்ரை பண்ணுறாங்க. அதுக்கான வேலையெல்லாம் பார்த்துட்ருக்காங்க. வக்கீல்கிட்ட பேசிகிட்டு இருக்காங்க விஜய். இவங்க உங்களை குறைஞ்சது 2 வருஷத்துக்காவது உள்ளே வச்சுக்கணும், அப்போ தான் உங்களுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் அவங்க பேரில் மாற்றி சொத்தையும் மாற்றி நாளைக்கு நீங்கள் ஜெயிலேருந்து வெளியே வரும்போது ஒன்றும் இல்லாத ஒரு ஆளாக ஆக்கணும். அப்போ தான் விஜய் நான் சொல்கிறத கேட்டு எனக்கு காலுக்கு அடியில் அமைதியாக இருப்பான். அந்த மாதிரிலாம் பேசுகிறாங்க விஜய். நீங்கள் இவங்களை நம்பாதீங்க விஜய், இதுவும் கூட இவங்க திட்டமாக இருக்கலாம். பாவம் விஜய், எங்கள் பெரியம்மாவுக்கு வேணும்னே ஆக்சிடென்ட் பண்ண வச்சுருக்காங்க. இப்போ எங்கள் பெரியம்மா உயிருக்கு ஆபத்தாலும் இல்லை, ஹாஸ்பிட்டலில் சேர்ந்துருக்கான். இப்போது அவங்களுக்கு கொஞ்சம் பரவாயில்ல விஜய். உண்மையிலே இவங்க ஒரு சாதாரண பொண்ணு இல்லை, இவங்க ஒரு கொலைகாரி, இவங்க ஒரு மோசடிக்காரி, அப்படி இப்படின்னு நம்ம மல்லி ராஜியை பற்றி பயங்கரமாக புலம்புறாங்க. எல்லாத்தையும் கேட்டு அமைதியாக அந்த விஜய் டக்குன்னு ராஜியை பார்த்து, என்னக்கா அப்படின்னு கேட்க, என்ன விஜய் அவள் சொல்கிறத நம்புறியா நீ, அப்போ சொல்டா, அப்போ அக்காவை நம்பிக்கை இல்லை உனக்கு அப்படின்னு கேட்ட உடனே, ஏய் மல்லி போதும் நிப்பாட்டு, எதுக்கு நீ வெண்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு சொல்லி பொய் சொன்ன அப்படின்னு கேட்டால், நீ பாட்டுக்கு எங்கள் அக்காவை பற்றி தப்பு தப்பாக பேசிகிட்டு இருக்க, உனக்கு என்ன பைத்தியமா, இது வரைக்கும் எங்கள் அக்கா நீ நல்லா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயம் பண்ணியிருக்காங்க தெரியுமா, ஆனால் நீ கொஞ்சம் கூட மனசாட்சி இல்லாமல் இப்படி எங்கள் அக்கா மேலே இம்புடி இப்படி பழிய போறியே, உனக்கு கொஞ்சம் கூட அறிவே இல்லையா, உனக்கு என்னதான் பிரச்சனை சொல்லு பார்க்கலாம், உனக்கு என்ன இப்போது எங்கள் அக்காவை இந்த வீடு துரத்தணும் அதானே உனக்கு ஆசை அப்படின்னு விஜய் கேட்டதும் மல்லி ஒன்று, என்ன விஜய் இப்போல்லாம் பேசுகிறீங்க, நான் அப்படி நினப்பேனா விஜய் சொல்லுங்கள் பார்க்கலாம், நான் எதிர்க்க கூட துரோகம் பண்ணக்கூடாதுன்னு நினைப்பேன் விஜய், ஆனால் உங்கள் அக்கா உங்களை நல்லாவே நம்ப வச்சு கழுத்தாக இருக்கிறாங்க விஜய், இவங்க நல்ல வழி கிடையாது விஜய் அப்படின்னு மல்லி இருக்க பயங்கரமாக பேசுகிறாங்க. ஒரு கட்டத்துக்கு மேலே விஜய் கடுப்பாகி மல்லியை பல அறவுறாரு. நானும் பார்த்துட்டே இருக்கேன், போனா போது விட்டால் ரொம்ப ஓவராக பேசிகிட்டு இருக்கேன். எங்கள் அக்காவை பற்றி எனக்கு தெரியும் மல்லி, இதுக்கு மேலே நீ எங்கள் அக்காவை பற்றி ஒரு வார்த்தை பேசுறதுக்கு உனக்கு அருகதை கிடையாது. சார் இது எல்லாமே இவ போட்ட திட்டம் தான் சார், இவ ஒரு மோசக்காரி சதிக்காரி அப்படிங்கிறது இப்போ தான் எனக்கே புரிஞ்சிருக்கு. போதும் சார், இதுக்கு மேலே நம்ம இங்கே நிற்க வேணாம், நாம் ஸ்டேஷனுக்கே போகலாம் சார், வாங்க சார் அப்படின்னு இங்கே விஜய் சொல்லிவிட்டு வெண்பா கட்டிப்பிடிச்சி முத்தம் கொடுக்குறாரு விஜய். வெண்பா உடனே, டாடா ஏனடா மல்லியம்மா திட்டுறீங்க, ஏன் மல்லியம்மா அடிக்கிறீங்க, கண்டிப்பாக மல்லியம்மா பொய் சொல்ல மாட்டாங்க டாடா, ப்ளீஸ் டாடா, மல்லியம்மா சொல்ல கொஞ்சம் நம்புங்க டாடா. மல்லி எப்படியா பட்டோன்னு உனக்கு தெரியாது வெண்பா, நீ சின்ன பொண்ணு, அதனால தான் உன்னை ஈஸியாக அவள் ஏமாத்துறா, ஆனால் என்ன அவள் ஏமாற்ற முடியாது, எங்கள் அக்காவை பற்றியும் தெரியும், அவளை பற்றியும் தெரியும், நீ அமைதியாக எங்கள் அக்கா கூடிய வெண்பா, இவ கூட அதிகம் சேர வேணாம், இவ சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அங்கேருந்து கிளம்புறாங்க. அப்போ டக்குன்னு அண்ணன் பண்ணி ஓடி வந்து, தம்பி நான் சொல்கிறது கேளுங்க தம்பி, மல்லி சொல்கிறதெல்லாம் உண்மை தான் தம்பி, போதும் நிப்பாட்டுங்க, அவளுக்கு சாட்சி நீங்களா, அவளே எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு போச்சு, இதுக்கப்புறம் அவள் சொல்கிறது எதுவும் நான் நம்ப தயாராக இல்லை, எங்கள் அக்காவை பற்றி இதுக்கப்புறம் அவள் ஒரு வார்த்தை பேசினாலும் அவளுக்கு மரியாதை அவ்வளோதான்னு சொல்லிட்டு விஜய் ஜீப்பில் ஏறி போகிறாங்க. மல்லி பின்னே ஓடுறாங்க. விஜய் நான் சொல்கிறது கேளுங்க விஜய், நான் சொல்கிறது உண்மை விஜய், இவங்க நல்லவங்களே கிடையாது விஜய் அப்படின்னு சொல்ல விஜய் எதுவுமே காலம் வாங்காமல் ஜீப்பில் ஏறி போயிடுறாரு. போன உடனே நம்ம ராஜி நிற்கிறாங்க. என்ன விஜய்கிட்ட போய் நீ எது சொன்னாலும் விஜய் நம்பிடுவான்னு நினச்சியா, இங்கே பாரு, நீ இது இல்லை, நீ விஜய்கிட்ட போயிட்டு இன்னும் என்ன சொன்னாலும் சரி என் தம்பி என்ன நம்ப மாட்டான், ஏன்னா அந்த அளவுக்கு நான் அவன்கிட்ட நடிச்சிட்ருக்கேன். ஆமாண்டி உண்மையாக நடிக்கிறான் தான், நான் தான் திட்டம் போட்டேன், இப்போ என்ன பண்ண முடியும்னால உன்னால் ஒன்றுமே பண்ண முடியாது, இங்கே பாரு, நீ என் தம்பிகிட்ட போயிட்டு என்ன தவறான்னு சொல்லு, ஆனால் நான் எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டி நான் போட்ட திட்டப்படியே இன்னும் 2 வருஷத்துக்கு விஜயை ஜெயிலுக்குள்ளேயே வச்சுப்பேன், அவனுடைய பிஸ்னஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமாக என் பேருக்கு மாற்றுவேன், கடைசியாக அவன் சொத்து எல்லாத்தையும் என் பேருக்கு மாற்றிட்டு அவனை ஒன்றும் இல்லாத வெறுப்பையனாக ஆக்குவேன், அதுக்கப்புறம் அவனை வெளியே கொண்டு வந்து அவனை என் காலுக்கு அடியில் போட்டு வச்சுப்பேன், அதுக்கப்புறம் உன்னை டிவோர்ஸ் பண்ண வைப்பேன்,
அதுக்கப்புறம் அந்த ரஞ்சிதாவை விஜய்க்கு கல்யாணம் பண்ணி கொடுப்பேன். கொடுத்துட்டு என் விருப்பப்படி என் தம்பியை என் கூடயே வச்சுப்பேன். ஆனால் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நீ வேடிக்கை மட்டும் தான் பார்க்க முடியுமே தவிர உன்னால் வேறு எதுவும் பண்ண முடியாதுடி. உன்னால் என்ன பண்ண முடியுமோ பண்ணிக்கோ. ஏன் ஓப்பன் சேலஞ்சு கட்டுறேன். முடிஞ்சா விஜய்கிட்ட போய் சொல்லி அவன் நம்ப வச்சுடு. மீதி நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு ராஜி கெத்தாக பேசிட்டாங்க. இது கிளம்புறாங்க. மல்லி பயங்கரமாக அழுது நிற்கிறாங்க. நிற்கவும் அன்னப்பொண்ணி வராங்க. என்னாச்சு புள்ள, ஏன் அழுகிற? அழாத புள்ள, போங்க பெரியம்மா, இதெல்லாம் உங்களால் தான் வந்துச்சு. நான் வந்து உங்கள்கிட்ட சொன்னேன்னா விஜய் இங்கே வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஏன் பெரியம்மா இப்படி பண்ணீங்க? என்ன பிள்ளை எப்படி சொல்லிட்ட? நீ தானே சொன்ன விஜய் தம்பிகிட்ட ஒன்று சொல்லணும் அப்படின்னு. அதனால தான் விஜய் தம்பிக்கு கால் பண்ணி இப்படி சொன்னேன். அதுக்காக இப்படி போய் சொல்லுவீங்களா? வெண்பாவுக்கு ஆக்சிடென்ட் ஆச்சுன்னு உங்களுக்கு யார் சொல்ல சொன்னா? ஏன் பெரியம்மா இப்படி பண்ணுறீங்க? நீங்கள் பண்ண தப்பால பாருங்கள். இப்போது நான் தான் விஜய்கிட்ட திட்டு வாங்கி நிற்கிறேன். எனக்கு தெரியும் பெரியம்மா, விஜய் இதை சொன்னால் நம்ப மாட்டார் அப்படின்னு. அதனால தான் ஏதாவது ஆதாரத்தை வச்சுக்கிட்டு விஜய் சொல்லலான்னு நினச்சேன். ஆனால் நீங்கள் அதுக்குள்ளே உள்ளே புந்து காரியத்தையே கெடுத்துட்டீங்க. அவசரப்பட்டு முட்டாள்தனமான விஷயத்தை பண்ணிட்டீங்க. நீங்கள் பாட்டு விஜய் வர வச்சிங்க, என்ன சொல்ல வச்சிங்க. நானும் சொன்னேன், விஜய் நம்பினாரா? விஜய் இப்போது எல்லாத்துக்கும் காரணம் நான் தானே. என்னை பயங்கரமாக திட்டிட்டு போயிட்டாரு. இனி நான் போய் விஜயை பார்க்கணுன்னு நினச்சா கூட விஜயை பார்க்க முடியாது. விஜய் கண்டிப்பாக கோவமாக இருப்பார். என் வாழ்க்கையே போச்சு பெரியம்மா, இதுக்கு மேலே நான் வாழ்கிறதுக்கு தகுதியே இல்லை பெரியம்மா அப்படின்னு மல்லி பயங்கரமாக அழுகிறாங்க. அன்னப்பொண்ணி, என் புள்ள வம்சம் இரு புள்ள, பெரியம்மா எது பண்ணாலும் எல்லாமே உன் நல்லதுக்கு தான் பண்ணுவேன். நான் எதுக்கு ஃபஸ்ட்டு இது வர வச்சேன் தெரியுமா? நீ வந்து உண்மையை சொல்லுவேண்ணா? இல்லை புள்ள, நான் வர வச்சதுக்கான காரணமே வேறு. ஆனால் அந்த காரணம் இப்போது நான் நினச்ச மாதிரியே பக்காவாக முடிஞ்சு போச்சு. இப்போ புள்ள, இப்போ போய் விஜய் தம்பிகிட்ட சொல்லு, கண்டிப்பாக தம்பி நம்புவார். ஏன் பெரியம்மா, இன்னும் அவர் என்னை அடித்து அங்கேயே கொள்றதுக்கா? இல்லை பெரியம்மா, இதுக்கு மேலே நீங்கள் சொல்கிறது என்ன கேட்க முடியாது. ஏன் புள்ள? ஆமாம், நீங்கள் சொன்னீங்க தான் விஜய் இங்கே வர வச்சிங்க. நான் சொன்னேன், அதுக்கு விஜய் என்ன பண்ணார்? நம்பினாரா? புள்ள, எப்போதுமே உண்மை ஒரு சில நேரத்தில் கசக்க தான் செய்யும். ஆனால் அதுக்குன்னு கசக்குதுன்னு உண்மையை நம்ம மறந்துடக்கூடாது. உண்மையை உறக்க சொல்லணும் புள்ள. இந்த வீடியோ கொஞ்சம் பாரு, உனக்கே புரியும் அப்படின்னு சொல்ல மல்லி வந்து இந்த வீடியோ பார்க்குறாங்க. என்ன அப்படின்னா, இந்த சண்டைக்கு அப்புறம் ராஜி கீழே வந்தாங்கள்ல, வந்து மல்லிகிட்ட நான் தான் திட்டம் போட்டேன், நான் தான் எல்லாம் பண்ணுறேன், இனிமேல் இதான் பண்ண போகிறேன், விஜயை எனக்கு காலு கட்டியில் போட்டு மிதிக்க போகிறேன், அப்படி இப்படின்னு பஞ்சிலாக்க பேசினாரு ராஜி. அது எல்லாத்தையும் நம்ம அண்ணன் பண்ணி தூரமானு வீடியோ எடுத்திருக்காங்க. அதை பார்த்தோன்னே மல்லிகை சந்தோஷம் தாங்கலை. பெரியம்மா, இது எப்போ எடுத்தீங்க பெரியம்மா? ஏ புள்ள, இது எடுக்கிறதுக்கு தான் அவளை வர சொன்னதே நான். எப்படியும் இங்கே வந்தால் அவள் ஓமல் தான் பழிய போடுவா. விஜய் தம்பியை நம்பி உன்னை திட்டிட்டு போயிடுவார். போனதுக்கப்புறம் சும்மா இருப்பாளா? எப்போதும் போல் ஆவேசப்பட்டு நாம் தான் ஜெயிச்சிட்டோம் அப்படின்னு உன்கிட்ட பஞ்ச்டாலுக்கு பேசுவா. ஏன் சில நேரம் உண்மையே சொல்லுவா. எனக்கு தெரியும் இதுதான் நடக்கும்னு சொல்லிட்டு. அதனால தான் அவங்ககிட்ட சொல்லாமலே நானும் திட்டம் போட்டு பண்ணேன். நான் நினச்ச மாதிரி எல்லாம் நடந்து முடிஞ்சது. அவளும் வந்து அவள் வாயாலேயே எந்த ஒரு கஷ்டமும் இல்லாமல் ஓப்பன் ஸ்டேட்மெண்ட்டாக இல்லைன்னு சொல்லிட்டு போயிட்டா. இந்த வீடியோ எடுத்து போய் நீ விஜய் தம்பிகிட்ட காட்டு, கண்டிப்பாக தம்பி புரிஞ்சுப்பார். புரிஞ்சுக்கிறது என்ன, அந்த ராஜுடைய உண்மையான முகத்தில் கிழிஞ்சு போச்சுன்னு நினச்சிக்கேன். அதுக்கப்புறமா தம்பி ராஜியை ஒரு நாள் மன்னிக்கவும் மாட்டார், தான் கூட செத்துக்கவும் மாட்டார். உனக்கு உன் வாழ்க்கையில் இருந்த எல்லா பிரச்சனைக்கும் ஒரு முடிவு கிடச்சிரும். விஜய் தம்பி வெளியே வந்துடுவார் புள்ள, புள்ள அப்படின்னு அண்ணன் பொண்ணு வீடியோ கொடுக்குறாங்க. மல்லி ஸ்டேஷன் போகிறாங்க. ஆனால் விஜய் பார்க்க பிடிக்குன்னு சொல்லிடுறாரு. அப்போது மல்லி தூரமானு இந்த வீடியோவை போட்டு காட்டுறாங்க. விஜய்க்கு ராஜி பேசுகிற எல்லாமே காலில் கேட்குது. கேட்க என்ன இது மல்லியை போய் தப்பாக பேசி தருது அப்படின்னு கிட்டக்க வந்து வீடியோ வாங்கி ஃபுல்லாக பார்க்குறாரு. பார்க்கும்போது தான் விஜய்க்கு புரியுது. அப்போது மல்லி சொன்னது எல்லாமே உண்மை தான். நம்ம அக்கா தான் துரோகம் பண்ணிகிட்ருக்கா. நாம தான் நம்ம அக்காவை பெருசாக நம்பிட்டு இருக்கோம். ஆனால் அக்காவுக்கு நம்ம மேலே பாசமே இல்லையா அப்படின்னு விஜய்க்கு எல்லாமே அப்போ தான் ஒரு புரிதலுக்கு வருது.